ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எஸ்பிஓவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெமோ டாஸ்க் வந்து பார்த்தாச்சு. ஸோ 3 days ஒன்ஸ் பார்க்குறது. இது வந்து நெக்ஸ்ட்டு டாஸ்க், 2வது டாஸ்க்கு. ஸோ அது வந்து நம்ம வெப்சைட்டில் பண்ணோம். இது வந்து ஃபேஸ்புக் மூலமாக பண்ண போகிறோம். ஸோ எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க்குன்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். சாரி வீடியோ போட்டிருக்காங்க எப்படி பண்ணுன்றது. இருந்தாலும் என் டீமுக்கு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டு இல்லைனா வந்து அமேசான் ஆப் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டோட டைட்டிலு ப்ளஸ் வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதுக்கப்புறமா ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு வீடியோவோ இல்லை வந்து இமேஜோ போஸ்ட் போடுவோம்ல, அந்த மாதிரி அதில் போஸ்ட்டு போட்டு ரிவ்யூ கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சப்மிட் வந்து பிலோ விட்டு காப்பி லிங்க். ஸோ அந்த நம்ம சப்மிட் பண்ண அந்த லிங்க்கை வச்சு தான் நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்க போகிறோம் இந்த யூஆர்எல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டாஸ்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் நேமு ஐடி நம்பர்லாம் வந்துடும். டைட்டிலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்குன்றதை கொடுக்கணும். இங்கேயும் வந்து ஃபேஸ்புக் கொடுக்கணும். நான் 1 by 1 உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் அந்த இதுவில் போகிறேன். ஸோ போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து சாரீஸ்ன்னு இருக்குது, அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாரீஸை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ஒரு இமேஜ் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட்டு. இப்போ நம்ம ஃபேஸ்புக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபேஸ்புக் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட்டுன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அந்த போஸ்ட்டோட என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் இதில் வந்து போடணும். ஸோ நான் அது வந்து லைட்டாக காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது இது என்னென்னா யாஷிகா உமன்ஸ் ட்ரெண்டிங் காட்டன் சில்க் சாரீ வித்து ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் வேணுமோ நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு திரும்ப ஃபேஸ்புக்கு போகிறேன். இதில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். பியூட்டிஃபுல் சாரின்னு போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு கீழே வந்து அந்த இமேஜ் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டு காட்டுறேன். ஆச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா மேலே போஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்மளுக்கு போஸ்ட்டு போட்டது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். வெயிட் பண்ணலாம். பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய வரும். ஸோ அதில் வந்து காப்பி லிங்க்குன்னு இருக்கும். ஸோ கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணியாச்சு. இப்போ வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுக்கணும். ஃபேஸ்புக் அப்படின்றத கொடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் தான் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து அந்த யூஆர்எல் வந்து நம்ம காப்பி பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். ஸோ இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 5 rupees ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஃபார்மேட்டில் நீங்களும் பண்ணிவிட்டு உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இன்கம் ஆட் ஆனதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் 6th அன்றைக்கி ஒரு டாஸ்க் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நான் 11th அன்றைக்கி ஒரு டாஸ்க் பார்த்துருக்கேன். 5 rupees வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாஸ்க் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. எல்லோரும் இதே மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.